நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒரு நிமிஷம் வாங்க. வாங்கக்கா. ஏங்கா நீங்க உள்ள வர பெர்மிஷன் கேட்கணுமா என்ன? நீங்க கேட்காமே வரல. இருந்தாலும் இது ஆபீஸ் ஆச்சே. நீ ஏதாவது வேலையா இருந்தேன்னா, ஒருவேளை நீ யார்கிட்டயாவது பேசிட்டு இருந்தா அதனாலதான். நான் ஃப்ரீயா இருந்ததுனால தானே கால் பண்ணேன். நீங்க உட்காருங்கக்கா. நான் சும்மா தான் வர சொன்னேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. வீட்டுக்கு வர எனக்கு நேரமே கிடைக்கல. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வர சொன்னேன். நாங்க வீட்ல எப்பவும் பேசிட்டு இருப்போம். நீ வீட்டுக்கு வர்றதும் இல்ல பாக்குறதும் இல்லன்னு. அந்த விஷயத்துல சௌமியா கம்ப்ளைண்ட் தான் அதிகம். நானும் அப்பாவும் டெய்லி உன்னை இங்க பாக்குறோம். அவ உன்னை பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கா. இங்க ஒரு கூட்டுற வேலையாவது கிடைக்காதான்னு கேட்க சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காமா. அப்பதான் கிருஷ்ணாக்காவை பார்க்கலாம் பேசலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுவும் சரிதான். அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம அவளை பார்க்கணும்னா காலையில சீக்கிரமாவும் ராத்திரி லேட்டாவும் தான் பார்க்கணும். மீதி இருக்க எல்லா நேரமும் கிளாஸுக்கு போயிடுவா இல்ல டியூஷனுக்கு போயிடுவா. அவ படிப்பு எப்படி போயிட்டு இருக்கு? அவ படிக்க உட்கார்ந்தானா அவ யாரையும் மைண்ட் பண்ண மாட்டா. அவ என்ன மாதிரி இல்ல, நல்ல படிப்பா. அதுதான் அவளுக்கு சந்தோஷம். அவளாவது படிச்சு பெரிய ஆளாகணும். உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை? எனக்கு எதிர்காலமே இல்ல. நான் படிக்கிறதுல கொஞ்சம் சுமார் தான். பிகாம் 2 வருஷம் படிச்சேன். அப்புறம் படிப்பை நிறுத்திட்டேன். ஏன் படிப்பு நிறுத்திட்டீங்க? நீங்க படிச்சிருக்கலாம் இல்லையா? பிகாம் செகண்ட் இயர் படிக்கும்போது தான் சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2 வாரம் நான் போகல. அதுக்கப்புறம் குணமா இருந்தாலும் முகத்திலையும் உடம்புலையும் புள்ளி புள்ளியா இருந்தது. பார்த்தாலே பயமா இருக்கும். அந்த நேரத்துல நான் கண்ணாடி கூட பார்க்க மாட்டேன். என்னை பார்த்தா எனக்கே பயம். அந்த கோலத்துல காலேஜுக்கு போக எனக்கு தோணல. நிறைய நாள் போகாம இருந்ததுனால விட்டு போச்சு. ஆனா நீங்க அடுத்த வருஷம் போயிருக்கலாம்ல. அடுத்த வருஷம் போகலான்னா ஜூனியர்ஸ் கூட கிளாஸ்ல இருக்கணும்ல. அவங்களாம் என்ன அக்கான்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போகவே தோணல. 1 வருஷமா அம்மாவுக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணிட்டு வீட்டுல இருக்கும்போது இதை விட பெட்டர் காலேஜ்ல போய் அவங்க கிண்டல் பண்றதை ஏத்துக்கிறது. அதேங்கா, யார் என்ன செஞ்சாலும் அம்மா குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதை தாங்க முடியாம பதில் சொல்லிட்டோம்னா அப்புறம் சண்டை வந்துடும். அப்படி இருக்கும்போதுதான் லக்ஷ்மி ஆண்டி என்னை இங்க ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் 2 வருஷம் இங்க தான். அதுக்கப்புறம் மகி என்ன கம்பெனி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்னையும் அப்பாவையும் அனுப்பிச்சிட்டாரு. அக்கா உங்களுக்கு உண்மையிலேயே வயசு என்ன ஆகுது? 29 ஆகுது. நான் அச்சு மாமா கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். உங்க கல்யாணத்தை பத்தி தான். அவர்கிட்ட சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த பதிலும் இல்ல. அப்பா வீட்டுக்கு வந்து ஏதாவது சொன்னாரா? அம்மா அப்பா கிட்ட கேட்கும்போது தேடிட்டு இருக்கதா சொன்னாரு. எனக்கு இதுக்கு மேல கஷ்டத்தை கொடுக்க வேணாம்னு நினைச்சு அச்சு மாமா இந்த வேலையை பார்க்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. அம்மா கிட்ட அப்பா அந்த மாதிரி சொன்னதை கேட்டேன். எனக்கு தோணுச்சு அச்சு மாமா குழப்புவாருன்னு. சரி விடுங்க,
அக்கா நான் உங்களுக்கு ஒரு பையனை பார்க்கட்டுமா? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். இந்த வயசுல வேண்டான்னு சொல்றீங்க, வேற எப்ப பண்ணிப்பீங்க? தலை நரைச்சதுக்கு அப்புறமா? அது நல்லா இருக்கே. ஆமா, உங்க கல்யாணத்துக்கு வேற ஏதாவது தடை இருக்கா என்ன? நான் என்ன கேக்குறேன்னா, அக்கா நீங்க வேற யாரையாவது லவ் பண்றீங்களா? நான் சொல்றது கரெக்டா? இல்ல. அப்படின்னா வேண்டான்னு சொல்ல காரணம் என்ன? அப்பாவை கஷ்டப்படுத்துறது எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு புரியல. மத்தவங்கள கஷ்டப்படுத்தி கல்யாணம் பண்ணா அதுல நமக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும்? ஒருவித குற்ற உணர்ச்சி தான் மனசுல தோணும். அதுவும் ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்படுத்தினவங்க தான் எனக்கு இந்த உதவியை செய்யறாங்க. நீங்க என்னதான் சொல்றீங்களா? நீங்க எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்கன்னு என் மனசளவுல கூட நான் நினைச்சு பார்க்கலக்கா. அதை விட டபுள் மடங்கு துரோகம் பண்ணியும் என்னை கொல்ல முயற்சி பண்ணி என் முன்னாடி நிமிர்ந்து நிற்கும் போது என்னை பத்தி தப்பா மட்டும் பேசின உங்களை எப்படி அப்படி நினைப்ப? உங்களுக்கு தான் தெரியுமே, ரத்த பந்தம் சொல்றதுக்கு எனக்கு இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க? 2 பாட்டி தான். அதுக்கப்புறம் என் அண்ணனுங்க தான். என்ன அவங்க எல்லாரும் மிகப்பெரிய எதிரியா பாக்குறாங்க. அப்புறம் உங்க குடும்பம். நீங்க கூட என்னை யாரும் நினைச்சு தள்ளி வச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ, நாங்க யாரும் அப்படி நிறுத்தினது கிடையாது. அப்படி நிறுத்தவும் மாட்டோம். நீயும் என் தங்கச்சி தானே நான் மனசார நினைக்கிறேன். பணமும் வசதியும் இருக்கிறதுனால சொல்லல, உன் மனசை புரிஞ்சுக்கிட்டதுனால சொல்றேன். அப்பா வீட்டுல அடிக்கடி சொல்வாரு, கிருஷ்ணாவோட இடம் கடவுளுக்கு சமம்னு. அப்படிதாம்மா நானும் நினைச்சிட்டு இருக்கேன். எப்பவும் எங்களை விட்டு பிரிய கூடாதுன்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். நான் கண்டிப்பா உங்களை விட்டு போக மாட்டேன். எனக்கு உதவி பண்ண யாரும் இல்லைன்னு வருத்தப்பட்டப்போ எனக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க இடம் கொடுத்தது நீங்க தானே. என் மானமும் என் நம்பிக்கையும் வீணா போகாதுன்னு நான் நம்பி தூங்கின ஒரே ஒரு இடம் அந்த வீடு மட்டும்தான். அப்படி இருக்கும்போது எப்படி நான் மறப்பேன்? அதனால எந்த மறுப்பும் தெரிவிக்காம இருங்க. உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நான் எல்லாத்தையும் மாமா கிட்ட பேசிக்கிறேன். கல்யாண விஷயத்துல நான் ஏன் வேண்டாங்கிறேன்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு கிருஷ்ணா. அது என்னக்கா? நான் அசோகனை பத்தி யோசிக்கிறேன். அவன் ஜெயில நாட்களை எண்ணிட்டு இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியும்? அவனோட விஷயத்துல ஒரு முடிவு கிடைக்கலையே. அதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. உங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகாது. அசோகனை வெளியே கொண்டு வர வழிய நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கல்யாணத்துக்கு கண்டிப்பா உங்க அண்ணனால வர முடியாது. அசோகன் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா நல்லா இருக்கும். ஆனா அவன் ஜெயில இருக்கான்னு நினைக்கும் போது அவருக்கு பதிலா தானே நான் இருக்கேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அக்கா நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும்க்கா. அது சீக்கிரமா கிடைச்சிரும். அதிகபட்சம் 3-4 மாசம். நீங்க போயிட்டு வாங்கக்கா. மற்ற விஷயத்த நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன். சாப்பாடு ஆர்டர் பண்ணி எவ்வளோ நேரமாச்சு, இன்னும் சாப்பாடு வரவே இல்லை. கீழே இருக்க ரெஸ்டாரண்ட் எப்போதுமே பிஸியாக இருக்கும் சார். பொதுவாக இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு ரூம் சர்வீஸ் பண்ண முடியாத நேரம். நான் இந்த லாட்ஜுக்கு ரெகுலர் கஸ்டமர்ன்றதுனால ரூமுக்கு கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. பரவாயில்ல சார், நமக்கு தான் நேரம் இன்னும் அதிகமாக இருக்கு இல்லையா? இந்தாங்க சார், குடிங்க. இந்த மத்தியான நேரத்தில் எப்படியா சைடிஸ் இல்லாமல் தண்ணி அடிக்க முடியும்? அட குடிங்க சார்.
உன்னோட 60 சென்ட் இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஒரு பாட்டிலால சரியாகாது சந்திரபானு. இது நம்ம 2 பேத்துக்கு இடையில ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொன்னா போதும். சார் நீங்கள் சொன்னதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் சார். ஆர்டர் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு? சாரி சார், கீழே ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப கூட்டமாக இருந்தது. இது லஞ்ச் டைமில் சார். சுருக்கமாக சொன்னால் நாங்கள் ருசியாக ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா எங்களை ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்கிற, அப்படி தானே? இதுதானே நீ சொன்னதுக்கான அர்த்தம்? சாரி சார், கூட்டமாக இருந்தது. வேறு என்ன வேணும் சார்? ஆர்டர் கொடுத்துட்டு அது வர்ற வரைக்கும் நான் சாயங்காலம் வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுமா என்ன? தம்பி நீ கிளம்பு, எங்களுக்கு இதுக்கப்புறம் எதுவும் வேண்டாம்ப்பா. ஓகே சார். என்ன சொல்லிட்டு போகிறான் பாருங்க, நம்ம சாப்பிட்றதுக்கு கீழே போகணுமா? விட்டு தள்ளுங்க சார். நாள் கூலிக்கு வேலை செய்கிறவங்க வாழ்ந்துட்டு போகட்டும். ஆமாம், நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்? அது என்ன விஷயம்? அது வந்து உனக்கு ஞாபகம் வராது, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கு. உன் இடத்தோட டாக்குமெண்ட்டை நான் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக நான் என்ன கேட்குறேனோ அதை நீ எனக்கு கொடுக்கணும். அதாவது விளக்குல இருந்து வந்த பூதமா இருக்க நீ தயாரா இருக்கியான்னு நான் உன்னை செக் பண்ணணும். சரிதானே? சரிதான் சார், நாம அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நீ எனக்கு கொடுப்பியா? சார் நீங்க தைரியமா கேளுங்க சார். ஒரு பூதம் தானே இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கு. கேளுங்க. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டா நீ எனக்கு கொடுப்பியா? என்கிட்ட கேட்டு பாருங்க சார். நீங்க உட்கார்ந்துருக்கிற அந்த மேஜை பூரா நோட்டை அடுக்கி வைப்பேன். நான் கொஞ்சம் சரக்கு வேணும்னு கேட்டா? ஒரு லோடு சரக்கு வேணும்னு கேட்டாலும் நான் இறக்கி தரேன். எனக்கு ஒரு அழகான பொண்ணு வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்டா நீ கொண்டு வந்து கொடுப்பியா? அப்படின்னா அதுதான் உங்களுக்கு தேவைப்படுற விஷயமா? முடியுமான்னு சொல்லு. முடியுமாவா? எல்லாத்தையும் ரெடி பண்ணி தர்றேன் சார். இப்போ இந்த லாட்ஜை குடிங்க. பூதம் பதில் எதுவும் சொல்லவே இல்லையே. சாருக்கு அதான் ஆசையா? இந்த சந்திரபாபு கண்டிப்பா நிறைவேற்றுவான், உறுதியா சொல்றேன். இப்பவும் உங்களுக்கு என்ன சின்ன வயசுன்னு நினைச்சீங்களா? ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நம்மோட வயசுக்கு ஏத்த மாதிரி தாங்க நாம வேலை செய்யணும். வயசாயிடுச்சுன்றதையே மறந்துட்டீங்களா? ஆமா, நீ யார பத்தி சொல்லிட்டு இருக்க? உங்களை பத்தி தான் சொல்றேன், வேற யார பத்தி? இந்தாங்க சுக்கு காப்பி, சூடா இருக்கும்போதே குடிங்க. உள்ளுக்குள்ள காய்ச்சல் இருந்தா போயிடும். சூடு குறைஞ்சிருக்கு, இனி பரவாயில்லங்க, காய்ச்சல் சரியா போயிடும்.
போதும். மொத்தத்தையும் குடிங்க. அது என்ன கொஞ்சம் குடிச்சிட்டு மிச்சம் வைக்கிறது? சுக்கு குருமிளகு ரெண்டும் கலந்து போட்டிருக்கேன். ரெண்டுமே வயித்துக்கு நல்லது. காய்ச்சல் போயிடும். குடிங்க. இப்ப படுத்துக்கோங்க. பெட்ஷீட்டை நல்லா போத்திக்கிட்டு தூங்குங்க. நல்லா வேர்த்தா சரியாயிடும். நீ சொல்ற அளவுக்கு எனக்கு ஒன்றும் காய்ச்சல் இல்ல கௌசல்யா. காய்ச்சல் இல்லைன்னு நீங்களா முடிவு பண்ணிக்கிட்டீங்களா? அதோட காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு சூடு தெரியாது. தொட்டு பார்த்தப்ப உங்க உடம்பு ரொம்ப சூடா இருந்தது. இப்ப குறைஞ்சிருச்சு. இப்படியே சொல்லி சொல்லி இந்த வயசான காலத்துல என்ன நோயாளி ஆக்கிடாத. நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு அந்த பயம் நிஜமாவே வருது. நான் உண்மையை தாங்க சொன்னேன். உங்களுக்கு என்ன வயசாகுதுங்க? இப்பவும் சின்ன பையன் மாதிரி ஓடி ஆடி வேலை செய்யலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மனசு நினைச்சாலும் உடம்பு ஒத்துக்காது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் ஒருத்தியால எப்படிங்க எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்? ஒரே பையனும் ஜெயில இருக்கான். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுடி. கிருஷ்ணா வந்ததுக்கு அப்புறம் நம்ம கஷ்டகாலம் எல்லாம் போயிடுச்சு. எனக்கு இப்பதான் நல்ல தைரியம் வந்திருக்கு. கிருஷ்ணா கூட இருக்கிறதுனால நமக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நம்புறேன். போற இடத்துக்கு எல்லாமே அவ நன்மையை பண்ணிட்டு தானே அங்கேருந்து போறா. விளக்கு எரியும் போது அது மட்டும் எரியாம சுத்தி பிரகாசமும் கொடுக்கும். நல்ல எண்ணம் கொண்டவங்களால தான் அதை பண்ண முடியும். அந்த கிருஷ்ணா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொன்னாலே அத நீங்க கண்டுக்காம இருக்கீங்க. ஆமா, எந்த விஷயம்? அத மறந்துட்டீங்களா? நம்ம ரம்யாவோட கல்யாண விஷயம்தான். 2-3 பேர்கிட்ட நான் சொல்லி வச்சிருக்கேன். 1-2 மாப்பிள்ளையோட என்ன வந்து பார்த்தாங்க. நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி தானே மாப்பிள்ளைய பார்க்கணும். நாம அவங்க கிட்ட சொன்னா அரசாங்கத்திலயோ இல்ல கல்ஃப்ல வேலை செய்யறவங்களையோ கொண்டு வருவாங்க. ஆனா அவங்க கேக்குற நகையும் பணத்தையும் யோசனை பண்ணாலே மயக்கம் வந்துடும். ஆமா, நீங்க இதுக்கு மயக்கம் போட்டு விழுவீங்க? பணம் நகை எல்லாத்தையும் தான் கிருஷ்ணா கொடுக்கறதா சொல்லிருக்கால. அதெல்லாம் சரிதான். ஒரு ஆள் கொடுக்கறாங்க அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம கை நீட்டுறது சரியா? அப்படி கை நீட்டுறது சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க எத்தனை நாளைக்கு தான் இதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க? ஒருத்தங்க அவங்களா உதவி பண்றேன்னு சொல்லும்போது அந்த உதவியை வாங்கிக்கிட்டு நம்ம பொண்ணு ஒரு நல்ல இடத்துக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புனா அவ நல்லா வாழ்வா. மக எதிர்காலத்தை பத்தி கவலை இல்ல. இப்பவும் கிருஷ்ணாவோட சொத்து குறைஞ்சு போயிடுமோன்னு தான் நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க. இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காதது. நமக்கு உதவி பண்றேன்னு கிருஷ்ணா தானே வந்து சொன்னா. ஆனா அதை வாங்க நீங்க தயங்குறீங்க. இத பத்தி யாராவது கேட்டா கூட உங்களை ஒரு அடிமுட்டாள்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நம்ம பொண்ணோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல. மத்தவங்க சொத்து மேல ஆசைப்படுறதும் அதை கை நீட்டி வாங்குறது தான் புத்திசாலித்தனம்னா நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல கௌசல்யா. மத்தவங்க சொத்தை பார்த்து ஆசைப்படாதவன் ஒரு அடிமுட்டாள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி நான் அடிமுட்டாளாவே இருந்துட்டு போறேன். எல்லா காலத்திலயும் இப்படி ஏனோ தானோனே வாழ்ந்துட்டு இருந்தா போதுமா? 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல. அதுக்கான வழி ஏதாவது நீங்க பண்றீங்களா? இது கல்யாண விஷயம் தானே. அதுக்கான நேரம் வரும்போது தன்னால நடக்கும். அது நல்லபடியா முடிஞ்சிடும். இங்க பாரு, யோகமும் அதிர்ஷ்டமும் வர்றதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் வேண்டாம் கௌசல்யா. யாரோ வந்திருக்காங்க போல. கார் வந்திருக்கிற சத்தம் கேக்குது. சரி, நீங்க இங்கே இருங்க. நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன். அட, நீதான் வந்திருக்கியா கிருஷ்ணா? அச்சு மாமாக்கு உடம்பு சரியில்லைன்னு ரம்யா அக்கா சொன்னாங்க. அவருக்கு என்ன ஆச்சு? நேத்து அவர் வீட்டுக்கு வந்தப்போ உடம்பு கொஞ்சம் சூடா இருந்தது. அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தேங்காய் உடைக்கிற வேலையை ஆரம்பிச்சாரு. வேணாம் வேணான்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். ஆனா அவரு கேட்கவே இல்லை. காலையிலேயே காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருந்தது. ஐயோ, வேண்டாம் வேண்டாம் மாமா, படுத்துக்கோங்க படுத்துக்கோங்க, படுங்க.
இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு மாமா? இப்ப நல்லா குறைஞ்சிருக்குமா. சுக்கு குருமிளகு போட்டு காப்பி போட்டு கொடுத்தேன். இனி பயப்பட வேண்டாம். இவ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காமா. எனக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாலாம் இல்லை. உடம்பு லைட்டா சுடுது, அவ்வளவுதான். சுடுதண்ணில குளிச்சா சூடு எல்லாம் அப்படியே போயிடும். இவன் என்கிட்ட சொல்லி சொல்லியே என்ன ஒரு நோயாளி ஆக்கிடுவான். ஆ, பாத்தியாமா, இப்ப ஏன் மேலேயே குத்த சொல்றாரு. ஆ ஆ, அம்மா நீ இன்னைக்கு ஆபீஸ் போலியா? போனேன். ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கும் போதுதான் ரம்யாக்கா சொன்னாங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லாம வீட்ல இருக்காருன்னு. நான் இங்க பக்கத்துல பேங்குக்கு வந்தேன். அப்படியே சரி உங்களை பார்த்துட்டு போயிடலாமேன்னு இங்க வந்தேன். அச்சு மாமா, நீங்க மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களா? உங்களால முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், நான் கூட்டிட்டு போறேன். வேண்டாமா, அதுக்கான அவசியமே இல்லை. நோய் இல்லாம நாம அங்க போய் ஒரு பெட்ல படுத்திருந்தா நோய் இருக்கிற ஆளோடைய பெட்டு வீணா போகுது. எதுக்காக தெய்வ குத்தத்தை நாம தலைமையில ஏத்திக்கணும்? சௌமியா எங்க? அவ கிளாஸுக்கு போயிருக்காமா. அவ கிளாஸுக்கும் டியூஷனுக்கும்னு ஓடிக்கிட்டே இருக்காமா. உனக்கு டீ எடுத்துட்டு வரேன். ஐயோ வேண்டாம். உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். வேண்டாம் வேண்டாம் மாமா, நீங்க படுத்துக்கோங்க, பரவாயில்ல. அட, எனக்கு அந்த அளவுக்கு காய்ச்சல் இல்லம்மா. நீ சொல்லுமா, நீ எங்ககிட்ட என்ன சொல்ல வந்த? மாமா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ரம்யாக்காவோட கல்யாணத்தை பத்தி. அச்சு மாமா, நான் உங்ககிட்ட அதை பத்தி சொல்லி 1.5 மாசம் ஆயிடுச்சு. எந்த பதிலும் இல்ல. நான் முயற்சி பண்ணாமலாம் இல்லம்மா. நமக்கு ஏத்த மாப்பிள்ள வரணும் இல்லையா? வந்த எதுவுமே நமக்கு செட் ஆகல. ஆனா மாமா, நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நமக்கு ஏத்த மாப்பிள்ள வரலம்மா, அதனாலதாம்மா. உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது மாமா. நீ வரதுக்கு முன்ன இத பத்தி தாமா நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ரம்யாக்கு 29 வயசு ஆயிடுச்சு. இப்பவே ரொம்ப லேட்டு. அவ வயசுல உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைங்களும் இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.